Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்னை போயிட்டாவே நான் என்ன தாட்டினா சென்னை பண்ண நம்ம கலர் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். நிஜமாவே அந்த மைண்ட் செட் அப்போ 20 இயர்ஸில் என்ன தெரியும். நான் காலேஜ் முடிச்சதுமே நான் வந்தேன். ஸோ நான் ரொம்ப வருஷம் வீட்டுக்கே போகாமல் இருந்தேன். நான் படத்தில் இருக்கேன், சினிமா பண்ணுறேன், இல்லை ஆங்கராக இருக்கேன்னா எங்கள் ஊரில் சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால கொஞ்ச நாள் தெரிகிற வரைக்கும் ஊருக்கே போகாமல் 18 மாதம் நான் ஊருக்கு போகல. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நான் வீட்டுக்கே போகல. ஏன்னா அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கருப்பாக இருக்கும் போது இவ்வளோ சீன் காமிக்கிறேன், கொஞ்சம் கடவுள் கலராக வச்சு தான் என்ன பண்ணியிருப்பேன், நிறைய இந்த மாதிரிலாம் ஓட்டுவாங்க. நான் அப்போ அதை மைண்டே பண்ண மாட்டேன், ஃபீலே பண்ண மாட்டேன். கலருக்காக ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. ஆனால் நான் பெருசாக மைண்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. செலிபிரிட்டி இன்டர்வியூ. நான் டஸ்கியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேராக இருக்க பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ எனக்கு ட்ரிகர் ஆச்சு, ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆச்சு. பேண்ட்லூன்ஸ், மேக்ஸ் இந்த மாதிரி ஷோரூமில் போய் உட்காந்துப்பேன். போய் அந்த பொண்ணுங்க எப்படி வாக் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி சிரிக்கிறாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் இதுக்காக மட்டுமே நான் போய் உட்காந்து பார்ப்போம். இந்தியன் 2ல எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும்? அது படத்துலேயே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான படத்துலனா அந்த சீனில் இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்படியே எப்படி நான் ரிவீல் பண்ணுறது நினச்சிருக்கேன். ஒரு நான் வெள்ளையாக இருந்திருந்தா கொஞ்சம் கலராக வேற மாதிரி இருந்திருந்தேன்னா நான் நினச்ச இடத்துக்கு போயிருப்பேனா இருக்கும். எனக்கு இன்னும் நல்ல மீட்டியான நல்ல ரோல்ஸ் வந்துருக்குமா இருக்கும். வெளியிருந்து சொல்றது, பட் உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு? ஆப்வியஸாக இருந்திருக்கு. இப்போவுமே 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கிளம்பி சென்னைக்கு வந்த மாதிரி ஒரு பொண்ணு இன்றைக்கும் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ரொம்ப கஷ்டங்க. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். அது நமக்கு எப்படின்னா, நீங்கள் நிறைய ஒரு 10 டீமை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, எல்லா படத்துலையும் வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் நம்புவீங்க நாளைக்கு அந்த படத்தில் நீங்கள் தான் கமிட் ஆக போகிறீங்கன்னு. முதல் நாள் கால் பண்ணி நீங்கள் அதில் இல்லைன்னு சொல்லுவாங்க. திருச்சியிலேருந்து சென்னைக்கு கிளம்பி ஒரு பல கனவுகளோட ஒரு வாழ்க்கை. நிஜமாவே நீங்கள் அந்த சமயத்தில் கிளம்பி வரும்போது ஒரு விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? சென்னைக்கு போனால் இந்த மாதிரியான ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னு. அது எல்லாமே அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? அமைஞ்சிருச்சு தான். பட் நான் அப்போலாம் எப்படின்னா, சென்னை வரும்போது சென்னை போயிட்டாவே நான் என்ன தாட்டினா சென்னை பண்ண நம்ம கலர் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். நிஜமாவே அந்த ஊர் போனால் அந்த ஊர் தண்ணி, அந்த ஊர் மண். ஸோ அந்த மைண்ட் செட் அப்போ 20 இயர்ஸில் என்ன தெரியும். நான் காலேஜ் முடிச்சதுமே நான் வந்தேன். ஸோ எக்ஸாம் முடிச்சு 2 months தான். நான் ஜூலை 5th இந்த ஊருக்கு வந்தேன். ஸோ அப்படி அந்த ஊருக்கு போனால் கலராக எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த ஊர் எப்போவுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். படத்துலலாம் பார்க்கும்போது நைட்லேயும் இந்த மக்கள்லாம் போய்கிட்டே இருக்காங்க. அங்கே நம்ம ஊரில் தான் டக்குன்னு எல்லாம் 10 மணிக்கு மேலே தூங்கிடுறாங்களே. ஸோ அந்த ஊரில் எப்போவுமே சுற்றிட்டே இருக்காங்க, நல்லா சாப்பிட்லாம். ஸோ அப்படிலாம் நினச்சி தான் நான் பார்க்கும்போது சென்னை காமிக்கும் போது கலர் கிரேடிங் எல்லாம் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லாக காமிப்போம். இப்போ சினிமாவில் இருக்க இப்போ தெரியுது எல்லாமே டிஐ. நமக்கு அப்போ அது தெரியாதுல்ல. லைக் இந்த ஊர் போனால் பயங்கரமாக இருக்கும். இந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். வேலை கிடைக்காமல வேலை கிடச்சி சொல்லிட்டு போய் சொல்லி வந்தேன். இப்போ எல்லாம் ஓவரால் நடந்துருச்சு. எனக்கு என்னன்னா, ஒரு ட்ரெஸ்ஸை எங்கேயாவது பார்த்தா நம்ம அந்த கடைக்கு போய் அந்த விலை கேட்காம ட்ரெஸ் வாங்குற அளவுக்கு அப்படி நம்மளால் வாங்க முடியுமா அப்படிலாம் நான் நினைப்பேன். 1500 தான் இருக்கும், ரொம்பலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். அப்படின்னு நம்மளால் வாங்க முடியுதுல்ல, ஓகே தானே. அப்போது நடந்துருச்சு தான், ஓகே தான். இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா? பார்க்கும்போது நீங்கள் இதுலலாம் ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அது கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயங்கள்லாம்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, நான் ரொம்ப வருஷம் வீட்டுக்கே போகாமல் இருந்தேன். நான் படத்தில் இருக்கேன், சினிமா பண்ணுறேன், இல்லை ஆங்கராக இருக்கேன்னா எங்கள் ஊரில் சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால கொஞ்ச நாள் தெரிகிற வரைக்கும் ஊருக்கே போகாமல் 18 மாதம் நான் ஊருக்கு போகல. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நான் வீட்டுக்கே போகல. தீபாவளி பொங்கலாம் நடுவில் வந்துட்டு போச்சு. இதெல்லாம் எப்போனா 2015, 14 நான் போகல. ஏன்னா கண்டிப்பாக நான் போய் சொன்னால் நம்ப மாட்டாங்க. உனக்கு எப்படி நீ ஆங்கராக இருக்க, எந்த சேனலில் இருக்கேன்னு கேட்பாங்க. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்தேன். இங்கே வீட்டில் கஷ்டப்பட்டாங்க. அப்போ நாம கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. ஸோ ஏதோ வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், ப்ளஸ் இந்த ஊர் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி தான் நான் வந்தேன். அப்புறம் எப்படி சினிமாக்குள்ளே திடீர்னு? அதுதான் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணு. நான் எப்படின்னா, நான் டஸ்கியாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன்றதுனால நான் என்னென்னா, அதை மறைக்கிறதுக்காக நான் ரொம்ப மேக்கப் போட்டுப்பேன். மேக்கப் இந்த சென்ஸ் சும்மா டீ நகரில் இருக்க 100 ரூபா ட்ரெஸ்ஸு, இந்த 50 rupees ரிங்கு அதெல்லாம் மாட்டி கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நான் QC-யாக இருந்தேன், குவாலிட்டி கண்ட்ரோலர். RRDயில் ஒர்க் பண்ணேன். அப்போ ஒரு ஃப்ளோரில் இப்போ நடந்து போகிறோன்னா எல்லா ஹெட்டும் இப்படி ஒரு நிமிஷம் இப்படி எட்டி என்னை பார்த்துட்டு இப்படி சிஸ்டம் இன்றைக்கி இந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா ஓட்டுறதுக்காக. என்ன அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கருப்பாக இருக்கும் போது இவ்வளோ சீன் காமிக்கிறேன், கொஞ்சம் கடவுள் கலராக வச்சுருந்தா என்ன பண்ணியிருப்பா, நிறைய இந்த மாதிரிலாம் ஓட்டுவாங்க. நான் அப்போ அதை மைண்டே பண்ண மாட்டேன், ஃபீலே பண்ண மாட்டேன். நம்ம பேசுகிறாங்க. கெஃபிடேரியா போனால் அவ்வளோ கலாய்ப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க கூட கெஃபிடேரியா வந்தாவே ஓட்டுவாங்க. ஆனால் நான் அதை கண்டுக்க மாட்டேன். ஸோ அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை யாராவது நம்மளை கலாய்க்கிறத பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களான்னா அது நான் எடுத்திருக்கேன்னு இப்போ தெரியுது. இப்போ இந்த சென்ஸ் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நான் இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது சொன்னாங்க, நீ நல்லா பயங்கரமாக கலகலன்னு பேசுகிற, நீ சினிமா ட்ரை பண்ணு, சினிமாக்குள்ள ஆங்கரிங் ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. அதை நம்பி ஒரு பொண்ணு உள்ளே வந்ததுன்னா இட்ஸ் மீ.
அது எப்படி வர முடியும்னு தெரியல. எவ்வளோ கட்ஸ் தான் எனக்குன்னு தோணுது. ஆங்கரிங் வந்து கூட அப்போ வரும்போது எனக்கு டிடி எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க தான். நான் வந்து பெரிய ஆங்கர் ஆகிடணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு நினச்சி வந்து கலருக்காக ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன், கலகலன்னு பேசுகிறேன், நல்லா கூட இருக்கேம்மா, கருப்பாக கலையாக இருக்கேன், ஆனால் கருப்பாக இருக்கேம்மா. அவங்களுக்கு அதுதான் இதுவாக இருந்ததா. ஸோ சேனல்ஸில் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. எங்கள் எம்டி மேம் அண்ட் சார் நான் லைஃப்பில் இன்றைக்கி வரைக்கும் கிரேட்ஃபுல்லாக இருக்கிற விஷயம். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க தான் சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ சேனல் ஆங்கரிங் பண்ணும்போது என் எடிட்டர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவருக்கு பட்ஜெட்டில் நடிக்கணும், பேமெண்ட் வாங்காமல் ஒரு பொண்ணு நடிக்க வேணும்னு சொல்லி நான் நடித்தேன். அவர் அப்படியே வந்து பாலாஜி என்னோடய ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஹவு டு பி அ ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு 2015 நாங்கள் ஷூட் பண்ணோம். யூடியூப்பில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிரிப்பாக இருக்கும் அது அந்த ஷார்ட் ஃபிலிம் இப்போ பார்த்தாலும் நானா இது அப்படின்னு தோணும் எனக்கு. ஸோ நான் அப்போவே என்ன சும்மா என்ன நீ 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 50 ரூபாய்க்கு நடிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உனக்கு ஆக்டிங் வருதுன்னாரோ, எனக்கு ஆக்டிங் வருதா அப்படின்னு நினச்சி. ஆனால் நான் பெருசாக மைண்ட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் என்னை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. செலிபிரிட்டி இன்டர்வியூ. நான் டஸ்கியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேராக இருக்க பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி ஓகே. யா அப்போ எனக்கு ட்ரிகர் ஆச்சு, ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நான் வேறு ஆப்ஷன்ஸ்க்குள்ள 2-3 ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போனேன். ஸோ என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு போனாங்க. அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. நீ கூட ஹாஸ்டல் மேட் ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுவாள், நீ என்ன கருப்பாக இருக்கே, நீ எப்படி வந்து சினிமாவில் இவ்வளோ எப்படி ட்ரை பண்ண போகிற, உனக்கு என்ன கட்ஸ்லாம் கேட்டா. எனக்கு அப்போ அவங்க பேசினப்பெல்லாம் நிஜமாக புரியல. அவெல்லாம் நிஜமாக ரியாலிட்டியாக தான் பேசியிருக்கான் அந்த பொண்ணு. பாண்டிச்சேரி பொண்ணவ சொல்லும்போது எனக்கு தெரியல, நிஜமாக உள்ளே ட்ரை பண்ணும்போது தான் கலர் அவ்வளோ பிரச்சனையாக அப்போ இருந்ததே. ஸோ என்னை எப்படி விட்டுட்டு போவீங்க? அப்போது நான் இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, அப்போ நான் செலிப்ரிட்டி ஆகிறேன், நான் என்ன நீங்கள் இன்டர்வியூ எடுப்பீங்கன்னு ஒரு மொமெண்ட்டில் நம்ம யோசிப்போம்ல. அதெல்லாம் எனக்கு இப்போ நினச்சா நிஜமாக அந்த அசோக் மூமெண்ட் தான். அந்த மாதிரி நடந்ததான். அதெல்லாம் ரொம்ப அடமெண்ட்டு. அது எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது எனக்கு வேணும். அது எனக்கு வேணுங்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அது ரொம்ப அடமெண்ட். அது என்ன வேணால் சொல்லுங்கள், நான் அதை பண்ணும். நீங்கள் பேசிக்கோங்க, நீங்கள் என்ன முடியாதுன்னு சொல்கிறீங்களா, யூ கான், என்னால் முடியும், என்ன சொல்கிறீங்க அப்படி இருக்கிற பொண்ணு. ஸோ அதனால் நான் வந்து சரி நடிக்கணும்னு வந்துட்டோம். இங்கே என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை நிற்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 3 படம் நான் போனேன். வலியவன், புரியாத புரியாத மெல்லிசைன்னு மாற்றணும். அப்புறம் வந்து 36+ அண்ட் பசங்க 2. நான் அப்போது மெல்லிசை அப்போ கடைசியில் பேமெண்ட் வந்து 2 நாள் பேமெண்ட் கொடுக்கல. ஏன்னா காசு கொடுக்கல, அந்த 750 கொடுக்கல, 2 நாள் கொடுக்கல. நான் என்ன பண்ணுவேன், அப்போது வந்து நான் இனிமேல் என்னை பார்த்தா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் பார்ப்பேன்னு சொல்லி நான் இனிமேல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வரமாட்டேன், எனக்கு பிடிக்கல இந்த வேலைன்னு சொல்லி கட் பண்ணால் ரெக்க படத்தில் நான் ஃப்ரெண்டு கேரக்டர் நானும் ஷாலு சம்மு வந்து அவங்களோட யார் அவன் லக்ஷ்மியனோட ஃப்ரெண்டாக வந்து ஸ்டேஜில் நிற்கிற சீனில். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஜேர்னியில் எவ்வளோ செலிபிரிட்டிஸ் கூட பழகிறதுக்கான வாய்ப்புகளாக கிடச்சிருக்கு, அது எப்படி இருக்குன்னு அந்த கம்பேரிசன் சொல்லுங்கள். நான் வந்து நினச்சிருக்கேன் அது செலிப்ரிட்டி லைஃப்லாம் இருக்குல்ல, அது வந்து சினிமா வந்த உடனே அது எப்படி டேக்கிள் பண்ணுறது, அது எப்படி மேனேஜ் பண்ணுறது, அது என்னென்னா. ஆனால் நிஜமாக அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லைங்க. சீரியஸாகவே எல்லாமே சாதாரணமாக தான் இருக்குது. உள்ளே போய் அதுக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம நினைப்போம் ஓகே வாய்ப்புகள், அது எப்படி வாய்ப்புகளை விட்டுங்களேன், லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, லைஃப் ஸ்டைலை நான் பெருசாக யோசித்தேன், பயந்தேன். நிஜமாக அப்படி ஒன்றும் இல்லை, அவங்களும் ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க. ஒன்று இருக்கும்ல, அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அவங்க எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, மற்றவங்ககிட்ட எப்படி பேசுவாங்க, பப்ளிக்கில் எப்படி இருப்பாங்க. நான் இதில் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நான் பயங்கரமாக திங்க் பண்ணேன், ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டால் நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது. நிஜமாக அப்படி ஒன்றும் இல்லவே இல்லைங்க. அவங்க பக்கத்தில் போய் பார்த்தா அவங்க நம்மள மாதிரி சாதாரணமாக இருக்காங்க. எனக்கு ஓரளவுக்கு மேலே போயிட்டா எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லையா? அது அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை, ரொம்ப சாதாரணம். ஏன்னா இப்போ எனக்கு மல்லிகைப்பூனா அவ்வளோ பிடிக்கும். ஈவன் சாரீ கட்டுறோம், இப்போ இந்த சாரீக்கு கூட வச்சுக்கணும், நான் அழகாக வச்சுக்கிட்டு அது ஆசை தானே வச்சுக்கலாம். இந்த ஊர் வந்து மல்லிகைப்பூ வைக்கிறத விட்டேன், மூக்குத்தி மார்க் மட்டும் இருக்கும், மூக்குத்தி எடுத்துட்டேன், கொலுசு போடுறதை விட்டேன். ஏன்னா சென்னை பொண்ணுங்க வந்து ஒரு மாதிரி ட்ரெண்டாக பயங்கர மாடர்னாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த என்ன பண்ணோன்னா ஆஃபீஸ் முடிஞ்சு வந்ததுமே என்ன நான் மாற்றிக்கிறதுக்காக பேண்ட்லூன்ஸ் மேக்ஸ் இந்த மாதிரி ஷோரூமில் போய் உட்காந்துப்பேன். ட்ரெஸ்லாம் வாங்க மாட்டேன், எனக்கு மந்த் எண்டானா தான் சேலரி கிரெடிட் ஆகும். எனக்கு அது ஹாஸ்டல் கொடுக்கணும், வீட்டுக்கு கொடுக்கணும், இவ்வளோ தான் கமிட்மெண்ட். போய் அந்த பொண்ணுங்க எப்படி வாக் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி சிரிக்கிறாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் யூஸ், இதுக்காக மட்டுமே நான் போய் உட்காந்து பார்ப்பேன். சும்மாங்க விண்டோ ஷாப்பிங்கிற பேரில் ட்ரெஸ்ஸு பார்ப்பேன். ஸோ அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி சிரிக்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, இதுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸாகவே பண்ணீங்க. ஏன் நான் நிஜமாக சொல்கிறேன், ஒரு கொஞ்ச நாள் என் கூட ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து கூட்டு போய் வாடி தனியாக போக ஒரு மாதிரி இருக்கு, நீ என் கூடவான்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு சேலரி அப்படின்றது ஒரு ஆர்டிஸ்டாக நான் கேட்குறேன், ஃபஸ்ட்டு சேலரி அப்படின்றது என்னவா இருந்தது? ஃபஸ்ட்டு ஃபிலிம் இறைவிக்கும் 3000 கொடுத்தாரு, வீரா சார் தான் கொடுத்தாரு, மேனேஜர் வீரா 3000 கொடுத்தாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்டாக போனப்போ என் சம்பளம் 1000 ருபீஸ், ஆனால் 750 தான் எனக்கு கையில் கிடைக்கும். ஸோ ஒரு கேரக்டர் பண்ண உடனே ஒரு 3000 ருபீஸ் கையில் கொடுக்குறாங்க போது ஒரு நம்பிக்கை வந்ததா எப்படி இருந்தது? ஸ்க்ரீனில் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது
அப்படி இருந்தது எனக்கு. நான் அதுதான் சொல்ல, நான் கூட்டு போயிட்டேன் படத்துக்கு. காதலும் கடந்து போகும் படத்துக்கு நான் தினேஷ் கிருஷ்ணன் தான் கேமரா. நல்ல வேளை அந்த மனுஷன் எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு ஸ்டே பண்ணி இப்படி என்ன பேன் பண்ணியிருப்பாரு. இப்படி போயிருந்தா அதுவும் நான் மொக்க தான் வாங்கியிருப்பேன். ஸோ அது ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ரேமில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. அப்படி இருந்தது. ஓகே, அதை நான் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். வீடியோ அந்த டைம் அது ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் நடித்த படம்லாம் டக்குன்னு பார்த்தாலே சரி ஓகே நம்ம நடித்த படம் தானே, சரி பரவாயில்லன்னு தோணும். அந்த டைமில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அது எல்லாமே ஒரு வேளை இது ஏஜா ஆர் மெச்சூரிட்டி என்னன்னு தெரியல. இப்போ எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, நார்மலாக ஆயிடுச்சு. மெச்சூரிட்டி வரும்போது வந்துள்ள என்ன ஆட சரி ஓகே, வேலைக்கு ஷூட்டிங் போகிறப்ப மட்டும் தான் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி என்ன கேரக்டர் பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், அது எல்லாமே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த சம்பளம்ல வரும்போது ஏதோ ஒரு இடத்துல என்ன நம்பிக்கைன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம்டா, ஏதோ நீங்கள் பண்ணிடுவோண்டான்ற நம்பிக்கை ஆப்வியஸாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த 3000 ரூபாய் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை தான். அது அந்த வேல்யூ கடந்தும் அது ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்ததுன்னு. முதல் தடவை உங்களை வெளியாட்கள் யாராவது தெரியாத முகங்கள் பார்த்தோன்னே நீங்கள் தானே அது மறக்க முடியுதா, இல்லை அது ஞாபகம் இருக்கா? என் 6வது சினிமாவில் ரிப்போர்ட்டராக பண்ணியிருப்பேன். நான் வந்து அப்போ வடபழனி குமரன் காலில் வந்து ஃப்ரெண்டு கூட நிலா கூட ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் அப்போ ஜிம்மு போகிறதுக்காக போகிறேன். அந்த சைக்கிளில் போகிறாரு. முந்தின நாள் சன் டிவியில் வந்து படம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிப்போர்ட்டர் சீன் மட்டும் பார்த்துட்டு அவர் சைக்கிள் நிறுத்திட்டாருமா அப்படின்னாரு. ஆனால் சொல்லுங்கண்ணா அப்படின்னா, நீ தானம்மா அந்த படம் நேற்று போட்ட படத்தில் நீ தானம்மா அந்த ஆங்கர் அப்படின்னாரு. ஐயோ டிவி ரிப்போர்ட்டர் அப்படின்னாரு. ஐயோ பரவாயில்ல இவ்வளோ தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு சந்தோஷம். அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார். எனக்கு சந்தோஷம், தேங்க்ஸ்ண்ணா நான் தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் கொரோனா டைம்லலாம் ரொம்ப நான் மாஸ்க் போட்டிருந்தாலுமே அந்த சீரு படம்லாம் பார்த்துட்டு நான் மதுரைக்கு எதுக்கோ போனேன். அப்போ ஏதோ ஃப்ளைட்டில் தான் போனோம்னு நினைக்கிறேன். டக்குன்னு நிறுத்தினாங்க. எனக்கு கொரோனா டைம், அதுவும் எனக்கு கொரோனா போல் அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டெம்பரேச்சர் பார்த்துன்னு பார்த்தா நீங்கள் தானே அந்த சீரு படத்தில் நடிச்சவங்க அப்படின்னாங்க. ஐயோ ஆமாங்க அப்படின்றது. ஈவன் சரவணா சோஸ்லாம் போகும்போது மாஸ்க் போட்டுப்போ ஆனால் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலாக சம்டைம்ஸ் நம்மகிட்ட கேட்க மாட்டேன். இப்போ கோவில்லாம் போனால் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் நானே ஆடிட்டா அதான் ஆடிடுவாங்க. வைஃப் கூட வர ஹஸ்பண்ட்ஸ்லாம் ரொம்ப பாவங்க. அவங்களால அது கேட்கவும் முடியாது. அவங்க வைஃப்லாம் அவங்களே பார்ப்பாங்க, நம்மளே பார்ப்பாங்க. அது நிறைய வாட்டியில் நான் படத்தில் நடிச்ச பொண்ணு அதனால தானே. அப்புறம் அவங்கள பார்த்து அந்த மாதிரிலாம் வந்து நம்ம முதல்ல வைஃபை தான் பார்த்து ஹாய் சொல்வேன். ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட ஹாய் சொல்ல மாட்டோம். ஜென்டலாக ஒரு பயம் இருக்கும்ல, அது எதுக்கு நம்ம அந்த பக்கம் போன அப்புறம் தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வரும் எதுக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். இல்லை நீங்கள் நடிகைன்றனால அது செஞ்சே காமிங்களேன் எப்படி இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் உங்களை பார்க்குறாங்க, அவங்க ஒய்ஃப் அவங்களையும் பார்த்துட்டு உங்களையும் பார்த்தா அந்த லுக் எப்படி இருக்கும்? அப்படி பார்ப்பாங்களே, யார் அது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லைம்மா அப்படின்னா வச்சுக்க. சில பேர் வந்து புரியாத மாதிரி நம்மக்கிட்ட முழிப்பாங்க. அது ரொம்ப காமெடியாக இருக்குங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்கும். அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அது. ஆமாம். இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது அப்கமிங் மூவிஸ் எதெல்லாம் ரெடியா? இப்போ ரிலீசஸ்னா இந்தியன் 2க்காக நானும் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். சொன்ன மாதிரி இந்தியன் 2ஓட அந்த ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே அது நிஜமாக அந்த ட்ரெய்லர்லாம் வச்சிருப்பார் சார், நான் நினைக்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் டீசல் இருக்குது, ஹரிஷ் கல்யாண் டீசல், சண்முகமன்னா பண்ண படம், தண்டகாரண்யம் நீலம் ப்ரொடக்ஷன் படம். அண்ட் ஒரு படம் நான் லைன்மேன்னு சொல்லிட்டு சீனு ராமசாமி சாரோட அசோசியேட் பண்ண படம் லீடாக பண்ணியிருக்கேன். சார்லி சார் எல்லாமே இருக்காங்க. ஃபெஸ்டிவல்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு நல்ல பிஸ்னஸாக எப்படியா ஏதோ ஒரு ஓடிடி ரிலீஸ்க்காகவாது பார்த்துட்ருக்கோம். அண்ட் அப்புறம் இப்போ வெற்றி சார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் லீடு. நான் பைரியும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டைம் லீட்னா இது ரிலீஸ் ஆக போகிறது. இது பைரி வந்து ஆல்ரெடி ஆச்சு. அதில் அத்தை பொண்ணு மாதிரி நான் மேக்னா 2 பேர் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ 2 படம் பேசிகிட்டு இருக்கோம். அது டிசைன் பண்ணி டேக் ஆஃப் ஆகணும். சீக்கிரம் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வரேன்ற லீடா ஒரு சீக்கிரம் பவுண்டர் முடிச்சாதான் நாங்கள் பிச் பண்ண முடியும். ஸ்டோரி ஒன்லைன் சொல்லி ஓகே எல்லாம் பண்ணிட்டோம். அந்த அண்ணா வந்து இன்னும் எடுத்துகிட்டு வரல. இந்தியன் 2ல வந்து எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும், அதை பற்றி சொல்ல முடியுமா? வந்து படத்துலேயே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான படத்துலனா அந்த சீனில் இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்படியே எப்படி நான் ரிவீல் பண்ணுறது. ஸோ இப்போது நிறைய பேர் குறிப்பாக பெண்கள்னு எடுத்துக்கலாமே, பெண்கள் வந்து இப்போ சினிமாவுக்கு வரணும், அதுக்காக நம்ம நிறைய டேலண்டெல்லாம் வெளிக்காட்டணும் அப்படின்னு ரீல்ஸ் பண்ணுறதாகட்டும், வீடியோஸ் பண்ணுறதாகட்டும், சில பேர் இன்டென்ஷனோட வந்து நான் சினிமாவுக்கு வரணும்னு பண்ணுறாங்க. பட் அவங்களுக்குமே இன்னும் எது ப்ராப்பர் வே அப்படின்றது தெரியாதப்போ நிஜமாகவே நீங்கள் இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து சென்னைக்கு வந்து சர்வைவ் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கங்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் எந்த சைடு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ரெண்டுமே. இப்போ நீங்கள் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம். பட் இதோட வரக்கு இருக்கக்கூடிய சிரமம் என்ன, இதில் பிரேக் டவுன் ஆகி நீங்கள் என்னடா இது அப்படின்னு இந்த வாய்ப்பெல்லாம் தட்டி போயிடுது அப்படின்னு அழுததெல்லாம் உண்டா? அந்த மாதிரி விஷயங்கள் சிலது.
என்ன சொல்கிறது, நான் அழுமூஞ்சியாகவே நான் நிறைய நாள் இருந்திருக்கேன். பட் நம்ம வெளில காமிச்சிக்க வேணான்னு நினைக்கிறோம், அது வீக்னஸாக தெரிஞ்சிட வேணான்னு. இல்லைங்க, சினிமா வந்து ரொம்ப கஷ்டங்க. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் அது. நமக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் நிறைய ஒரு 10 டீமை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, எல்லா படத்துலையும் வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் வந்து நம்புவீங்க நாளைக்கு அந்த படத்தில் நீங்கள் தான் கமிட் ஆக போகிறீங்கன்னு. மொதல் நாள் கால் பண்ணி நீங்கள் அதில் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று நடக்கும். கதை சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்குவாங்க, ஆனால் நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் இருக்காது. ஏன்னா அந்த கதையில் அது டிமாண்ட் பண்ணாது, அப்படி ஒரு கேரக்டர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அப்போ அங்கே நம்ம லாக் ஆகும். அப்புறம் என்னென்னா, பேமெண்ட் சில சமயம் கம்மியாக இருக்கும்போது, இல்லை பேமெண்ட் கம்மியாக இருக்கா, நம்ம அதையுமே யோசிப்போம். பிகினிங்கில் வந்து ஓகே சான்சஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்புறம் வந்து நம்மள சில பேர் வந்து கரெக்டாக கொஞ்சம் செல்ஃபிஷாக இங்கே இருக்காங்க. எல்லாருமே செல்ஃபிஷாக கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க, நல்ல ஓகே இல்லை கேர் பண்ணவங்களும் இருக்காங்க. இங்கே சினிமாக்குள்ளே நான் ஒரு விஷயம் தான், நீங்கள் வந்து உங்களுக்கு என்னன்னாலும் நம்ம தான் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கணும். நம்ம தான் நம்மளை சொல்லுவாங்க, பேசுவாங்க, சொல்லுவாங்க. உங்களுக்காக வந்து எல்லாரும் வந்து எப்பயுமே நிற்கலாம் மாட்டாங்க. அப்போ உடஞ்சி போகிறப்ப எல்லாப்போ, ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி இருக்குது, அடுத்து அவங்க ரொட்டீன், அவங்க லைஃப் இருக்குது, அவங்க போகணும்ல. ஸோ உட்காந்து பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க, பேம்பர் பண்ணுவாங்க, பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து யார் மேலே இவங்க தான் எனக்குன்னு யாரையுமே அப்படியே போய் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் ட்ரஸ்ட் இல்லாமல் இங்கே நம்ம ட்ராவலும் பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி கஷ்டமான இடம் தான் அந்த இடம். ஸோ நம்ம தான் நம்மளை வந்து ரொம்ப மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கணும், ஃபிசிக்கலாக ப்ரிப்பேர் ஆகணும். நீங்கள் ஒரு ஃப்ரேமில் இருக்கீங்களா, நான் வந்து ஓகே நல்லா ஜிம் போங்க, கரெக்டாக இருங்க, கொஞ்சம் புக்ஸ் படிங்க, ஒரு அப்டேட்லேயே இருங்க. அப்டேட்டில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய அப்சர்வ் பண்ணுங்கள். ஆக்டிங் இல்லைனா நான் கிளாஸஸ்னால் தியேட்டர் ஆர்டிஸ்ட், நான் ஒரு 6 கிளாஸ் போயிருக்கேன் தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அப்போது நீங்கள் ப்ராப்பராக நடிப்பு கற்றுக்கோங்க. நிறைய இடம் ஃபெட்டப் ஆகும் தான், சான்ஸ் கிடைக்கல இல்லைன்றதுக்காக நீங்கள் போய் விடணும்லாம் தெரியல. அதையும் தாண்டி சினிமா வரதுக்கு முன்னாடி நான் ஒன்று தான் நான் நினைப்பேன், வரதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக இல்லை நம்மளால் இருக்க முடியும், என்னன்னாலும் இதில் இருக்கலான்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் உள்ளே வரலாம். எல்லாம் உள்ளே வந்துட்டு என்னடா இது அப்படின்றது தான் போயிடலாம், ஒன்றுமே கிவ் அப் பண்ணிடலாம். என் கூட நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் கிவ் அப் பண்ணிட்டாங்க. அவ்வளோலாம் வந்து ஒன்று கஷ்டப்பட, இட்ஸ் அ ப்ரொஃபஷன், இது ஒரு ப்ரொஃபஷன். ஐடி மாதிரி அண்ட் எல்லா மாதிரி இது வந்து ஒரு ப்ரொஃபஷன். ஸோ நீங்கள் அதை அப்படி மட்டும் பார்த்துட்டு பேஷனாக பார்த்தீங்கன்னா பெரிய வலிங்க இது, நான் நிஜமாக சொல்கிறேன். பேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்கும். அந்த வலியை தாங்கிக்கிறேன்னா ஓகே ஃபைன். நீ வந்து மேபி இப்போ நான் ஒரு கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கிறதுனால நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. இப்போது நான் கல்யாணம் பண்ணுற முன்னாடி வரைக்கும் இது என்னோடய ஃபேமிலி, நான் மட்டும் இருக்கேன், பேஷனாக பார்க்கலாம். இதில் என்னன்னாலுமே ஓகே ஃபைன், நான் வந்து நான் கிவ் அப் பண்ணாமல் இதில் இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் நான் ஒரு ஃபேமிலின்னு நான் போயிட்டேன் அப்படின்னா, நான் அங்கேயும் பேஷன் இருந்தேன்னா என்னோடய பர்சனல் லைஃப்பை நான் மிஸ் பண்ணுவேன். என் ஃபேமிலி, என்னோட ஃப்யூச்சரில் இருக்க என் மாமியார் குடும்பம், என் ஹஸ்பண்ட், இவங்கள மிஸ் பண்ணுவேன். ஸோ நீ இது ஒரு என்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார் எப்பவுமே, இது வேலையாக மட்டும் பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வயசில் நம்மளால் வேலையை பார்க்கவே முடியாது. எப்படி நீங்கள் வேலையை பார்ப்பீங்க? அதுதான் கேட்குறேன். இப்போ நீங்களே சொல்லும்போது இது பேஷனாக பார்த்தா அது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படின்னா 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பேஷனாக தான் பார்ப்பீங்க. 30+ உங்களால் பேஷனை பார்க்கவே முடியாது. இட்ஸ் அ ஃபேக்ட். எனக்கு இது வந்து என்னோட அறிவுக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு அதுதான் சொல்கிறேன். 30+ அப்புறம் இது ஒரு ஜாப் மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன், ஒருவேளை நான் வெள்ளையாக இருந்திருந்தா, கொஞ்சம் கலராக வேறு மாதிரி இருந்திருந்தேன்னா நான் நினச்ச இடத்துக்கு போயிருப்பேனா இருக்கும், எனக்கு இன்னும் நல்ல மீட்டியான நல்ல ரோல்ஸ் வந்து வெளியிருந்து சொல்கிறது. பட் உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு? ஆப்வியஸாக இருந்திருக்கு. இப்போது ஓகே, நான் வந்து நிறைய க்ரூம் பண்ணி நான் நிறைய வந்து பார்த்து, ஏன்னா ஸ்க்ரீனில் நிஜமாக இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சூப்பராக கூட நடிங்களா, ஆனால் ஸ்க்ரீனில் ஒரு அழகு கேட்குறாங்க இங்கே. அது என்னென்னா, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னா உடனே அக்செப்ட்லாம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களே, எல்லாருமே அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இல்லை. நான் பார்த்த வரைக்கும் என் வீட்டு பொண்ணே இந்த மாதிரி தான் இருக்கா, நான் ஸ்க்ரீனில் பார்க்குற பொண்ணு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கட்டும். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, என் பொண்ணே பரவாயில்ல இந்த பொண்ணு நடிக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க இன்னும் வேறு மாதிரி கொஞ்சம் ஃபேராக ஃப்ரெஷ்ஷாக அதான் சொல்லலை. சினிமாவில் இருக்கிற பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பா, அவள் கொலுசெல்லாம் போடுறல, அவள் இப்படிலாம் பார்க்குறவங்களும் இருக்காங்க, எல்லாருமே இப்படிலாம் சொல்ல. அப்போது அவங்க டிஃப்ரெண்ட்டாக யாராவது பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இங்கே காஸ்ட் பண்ணுறவங்களுமே இந்த ரோலுக்கு, அப்புறம் இன்னும் டேரக்டர்ஸ்க்கு வந்து மனசில் வந்து அவங்களோட ரைட்டிங்கில் ஒன்று இருக்கும், இந்த ரோலுக்கு கர்லி ஹேராக, இப்படி ஒரு மாதிரி ஸ்கின்னியாக, ஃபேராக, ஃபேட்டாக, எனக்கு இப்படி ஒரு பொண்ணு வேணும் அவங்க மனசில் எழுதிட்டாங்கன்னா அவங்க அந்த மாதிரி ரோல் தான் வந்து ஆப்வியஸாக அவங்களுக்கு தேவைப்படும். அதெல்லாம் அவங்கள அது ஒன்றுமே சொல்ல முடியாது. இது யாரையுமே நம்ம கார்னரே பண்ண முடியாது. இது ஆடியன்ஸ் வந்து ஒரு மாதிரி நான் இப்போ ஃபேம் ஆகிட்டேன், இப்போ எனக்கு ஒரு படம் வந்து நான் ஃபேம் ஆகிட்டேன்னா அந்த ஃபேம் இருக்க வரைக்கும் எனக்கு 4-5 படம் நடக்கும். அந்த 4-5 படத்தில் 2 படமாவது ஓடணும், அடுத்த படம் நான் கமிட் ஆகணும், அந்த ஃபேம்லேயே லைம் லைட்லேயே நான் இருந்துட்டு இருக்கணும்னா அவங்கள தான் இங்கே நம்ம கொண்டாடுறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க, நிறைய பேர்
ஜெயிச்ச ஜாமவான்கள் சொல்கிறது ஒரு அர்த்தமே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. எப்பவுமே வந்து இந்த புகழோட போதெல்லாம் மேலே வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அப்போல்லாம் எப்பயுமே யாருமே வச்சுக்கூடாதான் போல. ஆனால் அந்த பக்கம் வந்துருச்சா ஒர்க்காக தான் பார்க்கணும்? நிஜமாக சொல்கிறேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் எனக்கு தனியாக பார்க்குற மெச்சூரிட்டி எனக்கு ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் இருக்காது இல்லை, நிஜமாக இல்லை. ஆனால் நிஜமாகவே அது வேறு மட்டும்தான். நிறைய பேர் வந்துல எங்கெல்லாம் சொல்லுவாங்க, உனக்குலாம் நல்ல பையன் அமைஞ்சா தயவுசெய்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டு கூட நீ பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சினிமா அப்படியே திரும்பி பார்க்கும்போது எப்படின்னா லைஃப்பை வந்து லைஃபோட பார்ட்னர் யாரும் நம்ம தேடாமலே நம்ம அந்த சில பேருக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நம்ம பேஷன் நினச்சி இப்போ கல்யாணம் பண்ணாமல் மிஸ் பண்ணிவிடுவோம், விட்டுருவோம், அப்புறமா ஃபீல் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணாத, லைஃப் கிடச்சா லைஃப்பை பாரு. நிஜமாக ஜெயிச்ச டிரெக்டர்ஸே சொல்கிறாங்க அதான். சரினா நல்ல பையன் வந்தால் தயவு செய்து வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்குமா இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நாளைக்கு நீ ஒரு வயசுக்கு அப்புறம் ரிக்ரெட் பண்ணக்கூடாது, எதையுமே நீ ரிக்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கிளம்பி சென்னைக்கு வந்த மாதிரி ஒரு பொண்ணு இன்றைக்கும் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து இந்த ப்ரொஃபஷன் வேணுமான்னு முதல்ல திங்க் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லணுமா. ஏன்னா இங்கே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை திங்க் பண்ணுன்னா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். இதில் வந்து நிறைய கஷ்டம் இருக்கும், எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கியா? நீ வந்து நிறைய வந்து நம்பிக்கையாக இருப்ப, உன் நம்பிக்கைலாம் தினம் உடைப்பாங்க. இப்போ நீ அப்படியே இந்த படம் நினச்சா அவ்வளோதான் நினைப்பா, அப்படிலாம் இங்கே ஒரு சீனுமே கிடையாது, அப்படியே கட் ஆகும். அதெல்லாம் உன்னால் தாங்கிக்க முடியுமான்னு பார்த்துக்கணும். இது எல்லாமே சர்வைவல் பிரச்சனை வரும். நீ சினிமாக்காரங்க 6 மாதம் ஷூட்டிங் பண்ணால் 6 மாதம் வீட்டில் இருப்போம், தெரியும்ல, சும்மாவே கேட்பாங்க நான் வீட்டில் இருக்க போல. அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம வந்து ரெடியாக இருந்துக்கணும். எல்லாமே இங்கே வேலை மாதிரி 6 மாதம் 6 மாதம் ஷூட்டிங்கே இல்லைனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை நீ பார்த்துக்கணும். அப்புறம் நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறதை மிஸ் பண்ணியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் கிளாஸ் அப்படி இப்படி சுற்றி. ஸோ கொஞ்சம் நீ வந்து உன் செல்ஃப் டைம் கொடுத்துக்காம அது மாதிரி இல்லாமல் நீ எல்லாத்தையும் தாங்கிக்கோ. அப்புறம் வந்து இல்லை நான் அவங்கள பிலீவ் பண்ண எனக்கு சான்ஸ் கொடுப்பேன் நினச்சி கொடுக்கல, அப்போல்லாம் நீ மனசு உடஞ்செல்லாம் போகாது. இது எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தால் தாராளமாக நீ உனக்கு இதுதானா அதுக்கு எப்படிலாம் ரெடி ஆகணுமோ கிளாஸஸ் போ, இன்னும் நீ க்ரூம் பண்ணிக்கோ, நல்ல டீம் ஃபாலோ பண்ணு, நல்ல படங்கள் பண்ணு, நல்ல ரோல்ஸ் பண்ணு, அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணி நடிக்க முடியுமோ அது எல்லாமே பண்ணு. எவ்வளோ பண்ணாலுமே இன்றைக்கி என்னோட மனசுக்கு நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான், அது எல்லாமே வேலை. அது வேலையாக மட்டும் பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அதை எடுத்து வச்சுட்டு நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அந்த லைஃப் பார்க்கணும். அதே போதையிலே சுற்றிட்டு இருந்தோன்னா அது நமக்கு நிறைய பெயின் கொடுக்கும். ஸோ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சேலரி அப்படின்றது 3000 அப்படின்னீங்க. இன்றைக்கி நிஜமாகவே நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு வேலிடாக அந்த ஸ்கேல் அப்படின்றது சரியாக இருக்குது? சரியாக இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம மேனேஜ்கிட்ட சம்பளம் பேசுகிறதுக்குள்ளே நம்மளை போட்டு ஐயோ யாப்பா எங்கே ஆரம்பிச்சு சார் பாருங்க சார் அவங்களாம் சொல்லுவாங்க எங்கிட்டலாம் சொல்லுங்கள் சரண்யா, அம்மா நீ பேசாமல் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்துருமா, உங்கள்கிட்ட பேசி உங்கள்கிட்ட சம்பளம் பேசி முடிக்கிறதுக்குள்ளே அப்படின்னுவாங்க. நான் வந்து கடைசி படத்துக்கு போட்ட அக்ரிமெண்ட்டெல்லாம் அனுப்பிச்சிருங்க பாருங்கள். இப்போ கடைசி படத்துக்கு கன்வென்ஸோடு எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, என் கார் பேட்டாவோட இவ்வளோ கொடுத்துருக்காங்க, எல்லாம் எனக்கு இது கொடுங்க, என் அசிஸ்டன்ட் பேட்டா. இந்த சம்பளம் பேசுறது கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், சேம் டைம் வந்து அந்த வழியை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க அம்மா இந்த பட்ஜெட் படமானுவாங்க, நல்ல பட்ஜெட் தான் இருக்கும், பட்ஜெட் படம்னுவாங்க. ஸோ அது கொஞ்சம் மேனேஜ் கிட்ட நம்மளும் பேசும்போது நிஜமாவே கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். பட் கடைசியில் நமக்கு செட் ஆகிற மாதிரி பேசி முடிச்சிருவாங்க. இல்லை நான் கேட்க வந்தது இந்த 3000லேருந்து இந்த ஸ்கேல் அப்படின்றது நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கு. ஆனால் இன்னும் அடுத்த லெவல் போகணும். அது சம்பளம்காக இல்லை, ரோல்ஸ்க்காக. ரொம்ப சந்தோஷம் சரண்யா. எனக்கு என்னென்னா இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க ஒரு பொண்ணு உங்களை மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருந்ததோ அந்த மைண்ட் செட்டோட ஒரு பொண்ணு இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு சினிமானா என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உண்டு பண்ணுறதா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுதான் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் நினச்சதெல்லாம் வசப்படட்டும், எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். நன்றி. Thank you so much. Thanks. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்